ஓகே. எல்லாரும் நேம் சொல்லிட்டீங்களா? ஹரி சொல்லிட்டீங்களா? பத்மஸ்ரீ சொல்லிட்டேன்க்கா. சொல்லிட்டீங்களா? ஹரி? எஸ், ஹரிவேலன் 45 இருக்கீங்களாப்பா? இல்லை ஆன் பண்ணிட்டு கேம் விளையாட போயிட்டீங்களா? சரி, ஓகே. நேற்று பேரண்ட்ஸ் மீட்டிங் அட்டன் பண்ணீங்களா? நல்லா இருந்துச்சா? நல்லா இருந்துச்சுக்கா. நல்லா இருந்துச்சா? அதில் நிறைய விஷயம் சொல்லியிருக்காங்க. அதில் வந்து குறிப்பாக நம்ம பார்க்க வேண்டியது வந்து இம்பார்ட்டன்ட் கொஷின்லாம் உங்களுக்கு சொல்லியிருந்தாங்க. கண்டிப்பாக நான் இம்பார்ட்டன்ட் கொஷின் சொல்லிக்கிட்டு இருக்கேன். நம்ம கொஞ்சம் போர்ஷன்ஸையும் முடிச்சுட்டு, இல்லை நீங்கள் ஆஃப் இயர்லி எக்ஸாம் எழுதுவீங்களா, அதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேவா? அதுக்கப்புறம் ஹோம்ஒர்க் அண்ட் டெஸ்ட்டை வந்து கண்காணித்து அதுக்கு வந்து பனிஷ்மெண்ட் வந்து கொடுக்க சொல்லியிருக்காங்க. நான் எப்போ ஹோம்ஒர்க் கொடுத்தாலும் நீங்கள் என்ன சொல்கிறீங்க? டைம் இல்லைக்கா, ஸ்கூல் ஒர்க் கொடுத்துட்டாங்கக்கா, மறந்துட்டேங்க்கா, டெஸ்ட் எழுதுனா அந்த ஒர்க் கொடுத்துட்டாங்க, இந்த ஒர்க் கொடுத்துட்டாங்கன்னு எப்போவுமே ஏதாவது ரீசன் சொல்கிறீங்க. உங்களுக்கே தெரியும், இன்னும் மிஞ்சி போனால் 1 மாதமோ 2 மாதமோ தான் இருக்குது. ஏன்னா உங்களுக்கு எக்ஸாம்லேயே பாதி நாள் போயிடும். முன்னாடியே சொன்ன மாதிரி எக்ஸாமில் பாதி நாள் போயிடும். அதே மாதிரி உங்களுக்கு ப்ராக்டிக்கல் வந்துடும். ப்ராக்டிக்கல் நோட் எழுதிட்டுருப்பீங்க. பிப்ரவரிலலாம் நிறைய ரிவிஷன் எக்ஸாம் வந்துடும். இப்படி எக்ஸாம்ஸாக தான் இனிமேல் வரும். ஆஃப் இயர்லிக்கு அப்புறமா உங்களுக்கு டைமே இருக்காது. அதுக்கு முன்னாடி படிக்கிறது தான் நீங்கள். அதனால இனிமே என்ன ஹோம்ஒர்க் கொடுத்தாலும் டெஸ்ட் கொடுத்தாலும் கம்பல்சரி கிளாஸ்க்கு வர எல்லாருமே அட்டன் பண்ணணும். நான் நோட் பண்ணுவேன். இன்னைக்கு இப்போ எத்தனை பேர் வந்திருக்கீங்களோ, ஹோம்ஒர்க்னா எல்லாரும் தான் எழுதணும். ரிப்பீட்டடாக போடுறவங்க மட்டுமே போட்டு எழுதுறது, இல்லை ஏற்கனவே எழுதி வச்சதை ஃபோட்டோ எடுத்து அனுப்புறதுக்காக நான் வந்து ஹோம்ஒர்க்கோ டெஸ்ட்டோ கொடுக்கல. அதனால இனிமேல் நீங்கள் கம்பல்சரி அட்டன் பண்ணுங்க ஹோம்ஒர்க் டெஸ்ட்டு. தேர்டு வந்து ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட் ஒன்று வைக்க சொன்னாங்க. உங்களுக்கு எப்போம்மா எக்ஸாம் ஆரம்பிக்குது? ஆஃப் இயர்லி டிசம்பர் 10. டிசம்பர் 10ஆ? சரி, 10னா நான் வந்து உங்களுக்கு என்னையிலேருந்து ஃப்ரீயாக நான் விட்டுருவேன்னா, 6ஆம் தேதியிலேருந்து ஃப்ரீயாக விட்டுருவேன். 7ஆம் தேதி எனக்கு வந்து நீங்கள் ஒரு ஃபுல் டெஸ்ட் எழுதி கொடுங்க. ஓகேவா? 7ஆம் தேதி ஃபுல் டெஸ்ட் எழுதணும். அதுக்கப்புறம் 2 நாள் நீங்கள் படிக்கிறதுக்கு எடுத்துக்கலாம். ஓகேவா? 7ஆம் தேதி எனக்கு நீங்கள் ஃபுல் டெஸ்ட் எழுதணும். அன்றைக்கி நான் கொஷின் அனுப்பிடுறேன். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் கிளாஸ் நான் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறேன். ஓகேவா? ஓகே, ஓகே. அது மாதிரி ஃபார்முலாஸ் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு நான் உங்களுக்கு ட்ரிக்கு சொல்லி கொடுக்குறேன். அதே மாதிரி எல்லா டெஸ்ட்டையுமே உங்களை எழுத சொல்கிறாங்க. பார்க்குறதோடு இல்லாமல், இப்போ எக்ஸாம்பிளுக்கு இன்னைக்கு நான் ஏதாவது கிளாஸ் நான் இப்போ நடத்துகிறேன்னா, ஏதாவது நோட் பண்ணுங்கள். நோட்டு பென் கம்பல்சரி கையில் வச்சுக்கோங்க. நோட் பென் இல்லாமல் நீங்கள் ஒரு கிளாஸ் கவனிச்சா வீட்டில் உள்ளவங்க என்ன நினைப்பாங்க? சும்மா ஏதோ டைம் பாஸ் பண்ணுறீங்கன்னு தானே கண்டிப்பாக நினைப்பாங்க. பேரண்ட்ஸ்க்காக இல்லைனாலும் உங்களுக்காக படிங்க. எல்லாரும் பேரண்ட்ஸ்க்காகவாவது படிங்கன்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் உங்களுக்காகவாவது படிங்க. ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த 10th மார்க் வந்து உண்மையிலேயுமே உங்களோட லைஃபே டிசைட் பண்ற ஒரு மார்க். நீங்க உங்களோட பிற்காலத்துல நீங்க ஒரு டாக்டர் ஆகுறதோ, இன்ஜினியர் ஆகுறதோ, இல்ல போலீஸோ, இல்ல கலெக்டரோ எதுவா இருந்தாலும் அதுக்கு பேஸ் வந்து இந்த 10th. இதுல நீங்க எவ்வளவு மார்க் ஸ்கோர் பண்றீங்களோ அதை வச்சுதான் நீங்க 11th 12th எடுக்க முடியும். உங்ககிட்ட நிறைய காசு இருக்கு, எனக்கு எங்க வீட்ல நிறைய காசு இருக்கு, நாங்க காசு கொடுத்து எந்த கோர்ஸ்னாலும் வாங்கிக்குவோம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க படிக்கவே வேணாம். உங்க எல்லாரையுமே கஷ்டப்பட்டு தான் உங்க பேரண்ட்ஸ் வந்து படிக்க வைக்கிறாங்க. அப்போ நீங்க வந்து அதை உணர்ந்து நல்லா படிச்சா தானே நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். எல்லாருமே மிடில் கிளாஸ் இல்லை புவர் ஃபேமிலியாக தான் இருப்பீங்க. அப்போது நீங்கள் எல்லாருமே நல்லா படித்தாதான் 10th நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணால் மட்டும்தான் உங்களால் 11th 12th நல்ல கோர்ஸ் சூஸ் பண்ண முடியும். இல்லை நீங்கள் பாலிடெக்னிக் போகிறதுனாலும் ஓகே, அது உங்கள் சாய்ஸ். அதுக்கு ஃபஸ்ட்டு குட் ஈவினிங்மா. அதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் 10th நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணணும். அதுக்கு நான் சொல்லக்கூடிய ஒர்க்கை கொஞ்சம் நீங்கள் கேர்ஃபுல்லாக பாருங்கள்.
ஏன் உங்கள மேத்ஸ் கிளாஸ்ல சேர்த்து விட்டுருக்காங்கன்னா, மேத்ஸ்ல நீங்க 100 எடுக்கணுன்றதுக்காக தான் உங்க வீட்ல சேர்த்து விட்டுருக்காங்க. உங்க கூட படிக்கிற மத்த பிள்ளைங்களுக்கு கிடைக்காத வாய்ப்பு வந்து உங்களுக்கு கிடைச்சிருக்குன்னா, கண்டிப்பா நீங்க அத யூட்டிலைஸ் பண்ணிக்கங்க. ஓகேவா? இன்னையிலேருந்து ஹோம் ஒர்க் டெஸ்ட் கரெக்ட்டா பண்ணுவீங்களா? நானா ஓகே. ஓகே. நானா கேட்கிற மாரி வச்சுக்க கூடாது. ஓகேவா? ஏன்பா சும்மா எக்ஸாம்பிள்க்கு சொல்றேன். இளம்பிரியன் ஏன் நீங்க இன்னைக்கு டெஸ்ட் எழுதல? ஏன் இன்னைக்கு ஹோம் ஒர்க் பண்ணல? நானா உங்க நேம் சொல்லி கேட்கக்கூடாது அடுத்த டைம். நீங்களா கரெக்ட்டா பண்ணுங்க. அதே மாதிரி எந்த கொஸ்டின் கேட்டாலும் தெரியுதோ, தெரியலையோ சும்மா பேசுங்க. மைக்க அன்மியூட் பண்ணி ஏதாவது பேசுங்க. நீங்க இருக்கீங்கன்னு எப்படி மத்தவங்களுக்கு தெரியும்? இந்த கிளாஸ்ல நீங்க ஜாயின் பண்ணி படிக்கிறது மூலியமா, உங்களுக்கு வேற வேற டிஸ்ட்ரிக்ட்ல இருந்துலாம் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சிருக்காங்க. அதெல்லாம் நீங்க நல்ல விதமா யூஸ் பண்ணிக்கணும்ல. நீங்க ஏதாவது பேசினா தானே, இந்த மாரி ஒரு பொண்ணு கிளாஸ்ல படிக்கிறாங்கன்னு மத்த ஸ்டூடண்ட்ஸ்க்கு தெரியும். அப்பதானே நாளைக்கு அவங்க ஏதாவது கொஸ்டினோ, ஏதோ கேட்டா உங்களுக்கு அனுப்புவாங்க. அதனால கிளாஸ்ல பேசுங்க. ஓகேவா? தெரியுதோ தெரியலையோ சும்மாவாவது பேசுங்க. ஏதாவது கேட்டா ஓகேக்கா, தெரியலக்கானாவது ஆன் பண்ணி பேசுங்க. உங்க பேர சொல்லி நான் கூப்பிடவே இல்லன்னா, நீங்க கிளாஸ்லயே ஒழுங்கா எதுவுமே ஆக்டிவா பண்ணலன்னு அர்த்தம். ஓகேவா? நீங்க இருக்கிறத நீங்க தான் வந்து மத்தவங்களுக்கு தெரியப்படுத்தணும். நீங்க இந்த கிளாஸ்ல இருக்கீங்கன்னா, இவ்ளோ ஆக்டிவா இந்த பிள்ளைங்க ஆன்ஸர் பண்ணுவாங்களே, காணுமே அப்படின்னு தேடுற அளவுக்கு நீங்க நடந்துக்கணும். உண்மையிலே ஸ்கூல்ல நான் ஆக்டிவா இருப்பேன்க்கா. இங்க தான் நான் பேசுறது இல்ல அப்படின்னா, இங்க தான் நீங்க ஆக்டிவா இருக்கணும். ஏன்னா யார் யாருன்னே தெரியாது ஃபர்ஸ்ட்டு. அதனால உங்களுக்கு தோணக்கூடிய விஷயங்கள நீங்க சொல்லலாம், பேசலாம். அதனால இத கொஞ்சம் முழுமையா பயன்படுத்திக்கங்க. நான் உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு ஸ்டோரி சொல்றேன். அந்த ஸ்டோரி கேட்டுட்டு உங்களுக்கு என்ன தோணுதுன்னு நீங்க சொல்லுங்க. சொல்லட்டுமா? சொல்லுங்க. தூங்கிராதீங்க. ஓகே. தூங்கக்கூடாது. சரி. ஒரு ஊர்ல ஒரு குட்டி பையன் ஒருத்தன் இருக்கான். அந்த பையன் வந்து டெய்லி வந்து ரயில்வே ஸ்டேஷன்ல வந்து உட்கார்ந்துட்டு இருப்பான். அந்த பையன் வந்து உட்கார்ந்துகிட்டு எப்பவுமே வந்து அழுதுகிட்டே இருப்பான். ட்ரெயின் போறத வந்து பார்த்துக்கிட்டு, அழுதுகிட்டு, சோகமாவே இருப்பான். ஏன் அவன் வந்து இப்படி இருக்கான் அப்படின்னா, அவங்க வீட்ல வந்து ஒரு பெரிய பிரச்சனை. அவங்க அம்மா வந்து சின்ன பிள்ளையில இருந்து அவன வந்து நல்லா படிக்கணும், படிப்பு தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி தான் அவன வந்து வளர்த்துக்கிட்டு இருந்தாங்க. படிப்போட முக்கியத்துவத்த அவங்க அம்மா எப்பவுமே அந்த பையனுக்கு வந்து சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. கொஞ்ச நாள்ல வந்து அவங்க அம்மாவுக்கு வந்து ரொம்ப ஏதோ உடம்பு முடியாம ரொம்ப வந்து அம் அவங்களால ஏந்துச்சு நடக்க கூட முடியாத அளவுக்கு ரொம்ப உடல் வந்து பாதிப்பாயிருச்சு. ஏதோ ஒரு நோய் வந்துருச்சு. அப்பவுமே அவங்க அம்மா வந்து நல்லா படிக்கணும்ப்பா, படிக்கணும்ப்பான்னு தான் அந்த பையன வந்து சொல்லி வளர்த்துக்கிட்டு இருந்திருக்காங்க. கொஞ்ச நாள் போக, போக அவங்க பெரிய ரிச் ஃபேமிலிலாம் கிடையாது. புவரான ஃபேமிலி தான். மருத்துவ வசதிகளும் பெரிய அளவுல இல்ல. அவங்களால பார்க்குற அளவுக்கு அவங்க கிட்ட காசோ எதுவோ இல்ல. முடிஞ்ச அளவு அவங்களால ட்ரை பண்றாங்க. ஆனாலுமே வந்து அவங்க அம்மாவ வந்து காப்பாத்த முடியல. அந்த வந்து நோயால அப்படியே வந்து இறந்துடுறாங்க. அப்ப இறக்குற தருவாயில கூட அந்த பையன்கிட்ட வந்து அவங்க அம்மா சொல்ற ஒரு வார்த்தை, "எக்காரணத்த கொண்டும் படிப்ப மட்டும் கைவிட்டுறாத தம்பி" அப்படின்னு சொல்லிடுறாங்க. சொல்லிட்டு ஒரு சீட்ல அத வந்து எழுதி வச்சிருந்திருக்காங்க. அத குடுத்துட்டு அப்படியே வந்து இறந்துடுறாங்க. இந்த பையன் வந்து எப்பவுமே அந்த சீட்ட எடுத்து பார்த்துக்கிட்டு இருப்பான். இவனுக்கும் படிக்கணும்னு ஆசை. ஏன்னா அவங்க அம்மா அப்படிதான் அவன வந்து வளர்த்துருக்காங்க. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் என்னாச்சு அப்படின்னா, இவங்க அம்மா வந்து இறந்துட்டாங்கல்ல. அதனால அவங்க அப்பா வந்து கொஞ்ச நாள்ல வந்து ட்ரிங்க்ஸ்க்கு வந்து அடிமையாயிடுறாங்க. அடிமையாயிட்டு என்ன பண்றாங்க, ஒழுங்கா வந்து இந்த பையன வந்து பார்த்துக்கிறது இல்ல. அம் பார்த்துக்காம அப்படியே அவங்க அப்பா வந்து காசு இல்லாம எல்லா பொருளையும் வித்து, வித்து அப்படியே வந்து இது பண்றாங்க. ஸ்கூலுக்கும் ஃபீஸ் கட்டுறதில்ல ஒழுங்கா. அந்த பையனாலயும் வந்து அவன் ஊர்ல வந்து வேற ஸ்கூல்லாம் இல்ல. அந்த ஒரே ஒரு ஸ்கூல் தான் இருக்கு. அதுலயும் பணம் கட்டி படிக்கிற மாரி தான் இருக்கு. அந்த இதுக்கு கூட அவங்களால காசு கட்டி போக முடியல. கொஞ்ச நாள்ல அவங்க அப்பா என்ன சொல்லிர்றாரு, "நீ வந்து ஸ்கூலுக்குலாம் போ வேணாம். வீட்லயே இரு. நீ வந்து வேலைக்கு போ. காசு சம்பாதி" அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சுர்றாங்க. ஆனாலும் இந்த பையனுக்கு எப்பவுமே படிக்கணும் அப்படின்ற ஆசை வந்து எப்பவுமே மனசுக்குள்ள இருந்துட்டே இருக்கு. ஆனா குடும்ப சூழ்நிலை அவனால படிக்கவே முடியல. வேலைக்கு போய் கஷ்டப்படுறான். ஆனாலும் அங்க பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு ஸ்கூல வந்து எப்பவுமே அடிக்கடி போய் பார்த்துக்கிட்டே இருப்பான். அங்க நடத்தக்கூடிய எல்லா விஷயத்தையும் அவன் அங்க நின்னு கேட்பான்.
அவன் கையில நோட்டு பென்லாம் கூட இருக்காது. ஆனா அங்க சொல்லிக் குடுக்கக்கூடிய விஷயத்த அப்படியே பிரெயின்ல ஏத்திக்கிட்டு எப்பவுமே தொடர்ந்து கவனிச்சுக்கிட்டே வந்துட்டு இருந்தான். ஒரு நாள் வந்து அவங்க ஊர்ல வந்து ஒரு பெரிய ஒரு சயின்ஸ் எக்ஸிபிஷன் ஒண்ணு வைக்கிறாங்க. அந்த எக்ஸிபிஷன்ல வந்து இவன் கலந்துக்கணும்னு ஆசைப்படுறான். ஏன் அப்படின்னா, அந்த எக்ஸிபிஷன்ல யாரு வந்து வின் பண்ணி அச்சீவ் பண்றாங்களோ, அவங்களுக்கு வந்து ஃப்ரீயா வந்து படிக்க வைக்கிற ஸ்காலர்ஷிப் மாதிரி அவங்களுக்கு வந்து குடுப்பாங்க. அதனால இந்த பையன் வந்து எப்படியாவது அதில போய் கலந்துக்கணும்னு ஆசைப்படுறான். அப்ப வந்து அவங்க ஊர்ல வந்து பக்கத்துல இருக்கிற மெக்கானிக் ஷாப்ல வந்து நெறைய ஒயரு, வீணா போன மிஷின்லாம் கிடக்கு. அதெல்லாம் அப்படியே எடுத்து, இவனாவே ஒரு திங்ஸ வந்து கண்டுபிடிக்கிறான். அது என்ன அப்படின்னா, நிலத்தடி நீர் இருக்குல்ல, அந்த நீர வந்து காத்து மூலமாவே மேல வந்து கொண்டு வரக்கூடிய ஒரு முறைய வந்து அவன் வந்து கண்டுபிடிக்கிறான். அத வந்து அந்த ஈவென்ட்டுக்கும் அவன் போயிடுறான். போயிட்டு அங்க வந்து எல்லாரும் அவங்கவங்க ஏன்னா எல்லாரும் ஸ்கூல்ல போய் படிச்சிருப்பாங்க. அவங்கவங்களுக்கு நெறைய பிரில்லியன்ட்டா இருப்பாங்க. எல்லாரும் பண்ணி காட்டுறாங்க. அப்ப இவனும் போயிட்டு இந்த மாதிரி பண்ணி காட்டுறான். அங்க இருக்கிற எல்லாருமே ஆச்சரியமா பார்க்குறாங்க. "எப்படி கத்துக்கிட்ட? எப்படிப்பா?" அந்த மாரிலாம் கேட்குறாங்க. அவன் வந்து அந்த மாதிரி, "இல்ல நான் வந்து ஸ்கூல்ல போயிட்டு நாங்க வந்து கேட்பேன். அதுல வந்து இந்த சயின்ஸ்லாம் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதுல வந்து நான் இத கண்டுபிடிச்சேன்." அப்படின்னு சொல்றான். அவன் ஒரு உதாரணத்தோட நடைமுறையில அத எப்படி வந்து நம்ம சாத்தியப்படுத்தலாம் அப்படின்ற எக்ஸாம்பிள் வரைக்கும் கூட அவன் வந்து சொல்றான். அப்படி சொல்லும்பொழுது அங்க இருக்கிற எல்லாருமே வந்து ஆச்சரியப்பட்டு, "பரவால்ல" அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பாராட்டுறாங்க. எல்லாரும் எந்திச்சு நின்னு கிளாப் பண்றாங்க. அப்ப அவங்க அப்பாவுக்கு ரொம்ப சந்தோஷம். நம்ம வந்து பையன வந்து நம்மளால நம்ம வந்து இப்படி இருந்துட்டு நம்ம பையன ஒழுங்கா படிக்க வைக்கல. இனிமே நம்ம பையன வந்து நல்லா படிக்க வைக்கணும் அப்படின்னு அப்பாவுக்கும் தோணி கிளாப் பண்றாரு. எந்திச்சு அப்பாவும் அப்படியே ஆனந்த கண்ணீர் வடிக்கிறாரு. அப்ப அந்த பையனுக்கு வாய்ப்பும் கிடைக்குது. வாய்ப்பு கிடைச்சு, அவனும் வந்து ஸ்கூல்ல போய் ரெகுலரா படிக்க ஆரம்பிக்கிறான். ஸ்காலர்ஷிப்போட. அதாவது பணமே இல்லாம இலவசமா அவங்களே படிக்க வைக்கிற மாரி படிக்கிறான். படிச்சு கொஞ்ச நாளுக்கு அப்புறமா பார்த்தா ரொம்ப சந்தோஷமா அவங்க குடும்ப சூழ்நிலையே மாறிடுது. அப்பாவுக்கு வந்து எல்லா உதவிகளும் வீட்லேருந்து அவன் செஞ்சு குடுக்குறது. அப்பாவும் வந்து நல்ல ஏன்னா பையனுக்காக வந்து மாறுறது. அந்த மாதிரி குடும்பமே வந்து அழகா வந்து மாறுது. அப்ப திருப்பி அதே ரயில்வே ஸ்டேஷன்ல உட்காந்து, அதே ட்ரெயின் போறத வரத பார்க்குறான். அப்ப ஆனா வந்து ரொம்ப சந்தோஷமா அவன் வந்து பார்த்துட்டு இருக்கான். அப்போ இதுலேருந்து உங்களுக்கு என்ன தெரியுது? உங்களுக்கு என்ன தோணுனாலும் நீங்க சொல்லலாம். அக்கா, ஒரு கோல் வந்து நம்ம அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நம்மளால ஃபுல் எஃபெக்ட்டும் போடணும் அப்படின்றது புரியுதுக்கா. வெரி குட், வெரி குட். சூப்பர். மத்தவங்களுக்கு வேற ஏதாவது தோணுதா? என்ன தோணுனாலும் சொல்லலாம். எல்லாருமே மைக்க அன்மியூட் பண்ணி பேசுங்கம்மா. நேத்தி பேரண்ட்ஸ் எல்லாரும் பேசுறாங்க. ஸ்டூடண்ட்ஸ் நீங்க பேச மாட்டேங்கிறீங்க. நம்ம வந்து முயற்சி பண்ணி படிக்கணும்க்கா. வெரி குட், வெரி குட். அவ்வளவுதான். இந்த மாதிரி தான் உங்களுக்கு தோன்றத சொல்லுங்க. சொல்லுங்கப்பா. அக்கா, படிச்சா மட்டும்தாங்க நம்ம வாழ்க்கை மாறும். வெரி குட், வெரி குட். சூப்பர். சொல்லுங்கம்மா. டான்ல ஏதோ சொன்னீங்களே என்னம்மா? வெரி குட், வெரி குட், வெரி குட். சூப்பர். அப்புறம் அக்கா, படிக்கணுங்கிற ஆர்வம் இருந்துச்சுன்னா கண்டிப்பா நம்மளால வந்து அத அச்சீவ் பண்ண முடியும்க்கா. வெரி குட், வெரி குட். சூப்பர். அப்புறம் அக்கா, படிச்சா சந்தோஷமா இருக்கலாம். வெரி குட், சூப்பர். படிச்சாதான் ஒரு நல்ல வேலைக்கு போகும். வெரி குட், படிச்சா சூப்பர், நம்ம சூப்பர். லைஃபும் மாறிடும்க்கா. வெரி குட். சொன்னதே சொல்லலாமாக்கானாலும் சொல்லலாம். உங்களுக்கு அதுதான் தோணுச்சுன்னா சொல்லுங்க. எல்லாரும் பேசுங்கம்மா. அன்மியூட் பண்ணி பேசுங்க. நந்தினி என்னம்மா நினைக்கிறீங்க? ஹரி என்ன நினைக்கிறீங்க? நம்ம இப்ப படிச்சாதான்க்கா அது வந்து நம்ம ஃபியூச்சருக்கு கரெக்டா இருக்கும். வெரி குட். நம்ம படிக்கலன்னு அதை வந்து எல்லாருமே சொல்லிட்டே இருப்பாங்க, நீ படிக்கல படிக்கலன்னு. அதனால நம்ம படிச்சா நம்மளுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும்க்கா. வெரி குட். செட்டில்மெண்டா இருக்கும். ஓகே. ஹரி? வைத்தீஸ்வரன்?
ஹரி சொல்லுங்கப்பா. சொல்லுங்கப்பா. நம்ம படிச்சு அச்சீவ் பண்ணாதான் நம்மள விட்டு போனது கூட திரும்பி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வெரி குட், சூப்பர். வைத்தீஸ்வரன். அக்கா அவங்க மாதிரி காலையில சில பேர் படிக்க முடியாம இருக்காங்க. நமக்கு படிக்கிற வாய்ப்பு கிடைக்காது. நம்ம நல்லபடியா பயன்படுத்தி நம்ம நல்லபடியா படிக்க முடியாது. வெரி குட், சூப்பர். பரவாயில்லையே, சூப்பர் சூப்பர். வெரி குட். பத்மஸ்ரீ, உங்களுக்கு என்னமா தோணுச்சு? சொல்லிட்டீங்களா? எப்பவுமே சொன்னதுக்கு அப்புறமும் என்னை கூப்பிடுங்கக்கா. சரி, ஓகே ஓகே. நிரஞ்சனா. நிரஞ்சனா, தாரகா சொன்னீங்களா? ஓகேமா ஓகேமா ஓகேமா. சரி. நாளைக்கு கிளாஸ் லிங்க் அனுப்பி விடுங்க. ஓகேமா ஓகேமா. தாரகா என்னமா சொன்னீங்க? ஓகேமா ஓகேமா. தாரகா, ஒருத்தவங்க வாழ்க்கைய மாத்துறதே அவங்க படிச்ச கல்வி தான். வெரி குட், சூப்பர். நீங்க சொல்லிட்டீங்க, ஹர்னி சொல்லிட்டீங்க. தீபாஸ்ரீ தீனாஸ்ரீ சொன்னீங்களாமா? சொல்லிட்டீங்களாமா? நீங்க சொல்லுங்கம்மா, உங்களுக்கு என்ன தோணுச்சு? அக்கா ஃபர்ஸ்ட் படிக்கணும்க்கா, அதுக்கப்புறம் எல்லாமே. வெரி குட். கிடைச்ச வாய்ப்பு எதுவுமே விடக்கூடாதுக்கா. வெரி குட், வெரி குட், சூப்பர். டான்ல எல்லாருமே சொல்லுங்கம்மா. 2 பேர் சொன்னீங்கன்னு நினைக்கிறேன். மத்தவங்களாம் ஏதாவது உங்களுக்கு தோன்றது சொல்லுங்கம்மா. அன்மியூட் பண்ணிக்கோங்க. மியூட்ல இருக்கு பாருங்க. என்னம்மா? வெரி குட். அப்புறம் சொன்னதே கூட சொல்லலாம். சொல்லு. என்னம்மா? என்னப்பா? வெரி குட், வெரி குட். அப்புறம் எது வேணாலும் சொல்லுங்க. நல்லா இருக்கலாம். வெரி குட், வெரி குட். வெரி குட். பேசுறவங்க கொஞ்சம் மைக்கு கிட்டே வச்சு பேசுங்க. ஏன்னா நீங்க பேசுறது ரொம்ப கிளியரா கேட்கல. சரி, ஓகே. வெரி குட். நிறைய பேர் நிறைய விஷயம் சொல்லியிருக்கீங்க. அதாவது நம்ம கோல் என்னன்றத நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு ஓடி நம்ம அதை இலக்க அடையணுன்றதுக்காக நம்ம பண்ணோம்னா கண்டிப்பாக நம்மளால் சக்ஸஸ் பண்ண முடியும். முயற்சி பண்ணால் எதுவாக இருந்தாலும் சாதிக்கலாம். அதே மாதிரி படிப்பு தான் எல்லாம். நம்ம அம்மா அப்பா பேச்சை கேட்டால் கண்டிப்பாக முன்னேறலாம். படிப்பில் ஆர்வம் காட்டணும் நம்ம. அதே மாதிரி நம்ம அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு குறிக்கோள் வச்சு அதை வந்து நம்ம விட்டு கொடுக்காம போராடி அது வந்து இலக்க அடையணும். அதே மாதிரி நம்ம எல்லாரும் சொல்ற என்ன விஷயம் காமனானா படிப்பு தான் எல்லாம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அதுக்கு நம்ம முயற்சி பண்ணா கண்டிப்பா நம்மளால சக்சஸ் பண்ண முடியும். குடும்ப சூழ்நிலை அறிஞ்சு நம்ம உழைச்சோம் அப்படின்னா கண்டிப்பா முன்னேற்றம் அடைய முடியும். அதே மாதிரி நமக்கு சூழல் சரியில்லை, எங்க வீட்டுல வசதி இல்லை, என்னால படிக்க முடியல, எனக்கு நேரம் இல்லை அப்படின்லாம் நம்ம சொல்லக்கூடாது. நமக்கு என்ன கிடைச்சிருக்கோ அதை வச்சு நம்மளால சூப்பரா பெஸ்டா நம்மளால கொடுக்க முடியும். சொல்லப்போனா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் கிடைக்காத ஒரு வாய்ப்பு உங்களுக்கு இது கிடைச்சிருக்கு. அப்போ இதை நீங்க இன்னும் பெஸ்டா யூஸ் பண்ணி நல்ல ஒரு மார்க்கை ஸ்கோர் பண்ணி காட்டணும். காட்டுவீங்களா? ஃபுல் மார்க் எடுக்கிறதுக்கு முடிஞ்ச அளவு உங்களால முடிஞ்ச எஃபர்ட் போடுங்க. மேக்ஸ்ல மட்டும் சொல்லலாம். உங்களோட இலக்கம் வந்து முதல் நாள் நான் சொன்ன மாதிரி 500க்கு 500ன்னு வச்சு இன்னையிலேருந்து இருக்கக்கூடிய கொஞ்ச நாள் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க. அந்த பையனோட லைஃபே எப்படி மாறுச்சு
அதே மாதிரி உங்க லைஃபுமே மாறும். அதுக்கு இதுதான் பேஸ். ஓகேவா? இனிமே நல்லா படிக்கிறீங்களா? ஓகே ஓகேக்கா. ஓகே ஓகே ஓகேம்மா. நான் சொன்ன நிறைய விஷயம் உங்க லைஃப் கூட கூட ஒத்து போயிருக்கலாம். சரியா? உங்க மனசுக்கு பட்டிருக்கும். இப்படிதான் அப்படின்னு கூட உங்களுக்கு தோணி இருக்கலாம். அப்படியெல்லாம் இருந்தாலும், இல்ல இந்த நிலைமைக்குலாம் நாங்க இன்னும் போலக்கா அப்படின்னு நீங்க நினைச்சாலும், இந்த இலக்க நான் கண்டிப்பா அடைவேன்க்கா அப்படின்னு நீங்க நினைச்சாலும், கண்டிப்பா உங்க மாற்றம்ன்றது உங்க கையில தான் இருக்கு. அத நீங்க தான் கொண்டு வர போறீங்க. அதுக்காக இன்னையிலிருந்து நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களால முடியும். உங்களால முடியலன்னா கண்டிப்பா வேற யாராலயுமே முடியாது. அதனால உங்களால கண்டிப்பா முடியும். நல்லா படிங்க. ஓகேவா? நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் காட்டுங்க. ஆட்டோமேட்டிக்கா உங்க ஃப்ரெண்ட்ஸ்லேருந்து, ஃபேமிலிலேருந்து, உங்க டீச்சர்லேருந்து எல்லாருமே கேட்பாங்க. நம்ம நேத்து பேரண்ட்ஸ் மீட்டிங்ல கூட யாரோ ஒருத்தவங்க சொன்னாங்க, ஒரு பேரண்ட்டு, "மார்க் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. நீ எங்கம்மா டியூஷன் போறன்னு மிஸ்ஸே கேட்குறாங்க" அப்படின்னு சொன்னாங்கல்ல. அந்த மாதிரி கண்டிப்பா எல்லாருமே உங்கள கேட்பாங்க. "எப்படி இத்தன நாள் இப்படி இருந்த, இப்ப இவ்ளோ எடுக்குறியா?" அப்படின்னு கேட்குற அளவுக்கு நான் மேத்ஸுக்கு மட்டும் சொல்லல. எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க. கண்டிப்பா சூப்பரா நல்ல மார்க் எடுக்க முடியும். ஓகேவா? ஓகே. ஓகேக்கா. ஓகே. 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 சரி. நான் இதுதான் உங்ககிட்ட சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். ஓகே. ஓகேம்மா. நான் அப்படியே சப்ஜெக்ட்டுக்கு போயிடுறேன். நம்ம இதுவரைக்கும் 4 பாடம் 4 சாப்டர்ஸ் முடிச்சாச்சு. இப்ப நம்ம பார்க்க போறது 5த் சாப்டர். ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு சாப்டர். ஆயத்தொலை வடிவியல். குவார்டினேட் ஜியாமெட்ரி. இது வந்து பார்த்தீங்கன்னா, இதுல வந்து என்ன மாரி சம்ஸ் இருக்கும் அப்படின்னா, நம்ம 3rd லெசன் படிச்சோம்ல இயற்கணிதம். அல்ஜீப்ரா அதுவும் ஜியாமெட்ரி 4th சாப்டர் படிச்சோம்ல வடிவியல். இது 2யும் மிக்ஸ் பண்ணி படிக்கிற மாதிரி இந்த சாப்டர் இருக்கும். அப்ப அதுல உள்ள கணக்குலாம் இதுல வருமாக்கா அப்படின்னா கிடையாது. நார்மலா ஈக்குவேஷன்ஸ் எக்ஸ் ஒய் அதெல்லாம் வச்சு ஈக்குவேஷன் ரெடி பண்ணுவோம்ல சமன்பாடு. அந்த மாதிரி எக்ஸ் ஒய்களை அந்த மாதிரி கெழுக்களை வச்சியும், அதே மாதிரி ஜியாமெட்ரினா ஒரு படம், அந்த மாதிரி படத்தை வச்சு நம்ம படிக்கக்கூடிய ஒரு பாடம் தான் இந்த ஆயத்தொலை வடிவியல். ஓகேவா? ரொம்ப ரொம்ப சிம்பிளா ஈஸியா இருக்கும். இதுல ஃபர்ஸ்ட் நிறைய ஃபார்முலா இருக்கு. அந்த ஃபார்முலாஸ்லாம் நீங்க ஃபர்ஸ்ட் நோட் பண்ணிக்கோங்க. அது தெரிஞ்சாதான் இதுல உள்ள சம்ஸ் எல்லாம் ஈஸி. ஃபர்ஸ்ட் நான் கொஞ்சம் ஃபார்முலா சொல்லி தரேன். அதை அப்படியே நோட் பண்ணிக்கிறீங்களா? எல்லாருமே நோட் பண்ணுங்க. ஓகே. ஃபார்முலா உங்களால ஞாபகம் வச்சுக்க முடியல. ஏன் தெரியுமா? ஏன்னா நீங்க நான் சொன்ன பேச்சை கேட்கல. எல்லாருமே நோட்டுக்கு பின்னாடி ஃபார்முலாஸை நோட் பண்ணுங்கன்னு நான் சொல்றேன். ஒரு ஒரு பாடத்துலயும் வரக்கூடிய ஃபார்முலாஸை நீங்க எழுதணும்னு நான் சொல்லியிருக்கேன். அதை ப்ராப்பரா நீங்க ஃபாலோ பண்ணி ரிவிஷன் பண்ணீங்கனாலே உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். இப்போ 5th சாப்டர் பாட தலைப்பை போட்டு இதுல உள்ள ஃபார்முலாஸை நான் சொல்ற மாதிரி எழுதி வைங்க. இது வரைக்கும் எழுதலைன்னா அப்புறமா எழுதிடுங்க டைம் கிடைக்கும் போது. இப்போ 5th சாப்டர் எல்லாருமே எழுதுங்க. இல்லைன்னா ஃபார்முலாக்கு தனி நோட்டே போடலாம். சரி. 2 புள்ளிகளுக்கு இடைப்பட்ட தொலைவு, அதாவது டிஸ்டன்ஸ் ஃபார்முலா. தொலைவு டிஸ்டன்ஸ் ஃபார்முலா இப்போ நம்ம பார்க்க போறோம். 2 புள்ளி இருக்குன்னு வச்சுக்கோங்க, 2 பாயிண்ட். இதுக்கு இடைப்பட்ட தொலைவு டிஸ்டன்ஸ் என்னன்னு கேட்பாங்க. அதுக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னா, எப்பவுமே ஒரு புள்ளி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பாயிண்ட் இருக்குன்னா அதுல வந்து எக்ஸ் கமா ஒய் அப்படின்னு தான் எப்பவுமே பாயிண்ட்ஸ் வேல்யூ இருக்கும். ஃபர்ஸ்ட்ல உள்ளது எப்பவுமே எக்ஸ், செகண்ட்ல உள்ளது எப்பவுமே ஒய்ன்னு சொல்லுவோம். இப்போ உதாரணமா 2.5ன்னு வச்சுக்கோங்க. இது எப்படி வந்தது அப்படின்னா, இது எக்ஸ் ஆக்சிஸ், இது ஒய் ஆக்சிஸ். இப்போ நம்ம கிராஃப் போடுவோம்ல, கிராஃப்ல எங்கேயாவது புள்ளி வச்சோம்னா அதை நம்ம எப்படி நோட் பண்ணுவோம்? எக்ஸ்ல இது எத்தனை, ஒய்ல இது எத்தனைன்னு எழுதுவோம். அதாவது இது எக்ஸ்ல 2வது இடத்துல இருக்கு, ஒய்ல வந்து 3 அப்படின்னா 2,3 அந்த மாதிரி எழுதுவோம்ல. அப்படிதான் இதுல இருக்கும். ஓகேவா? இப்போ இங்க பாயிண்ட் வைக்கிறத 2,3ன்னு வச்சுக்கோங்க. இன்னொரு பாயிண்ட் இங்க வந்து 5,5ன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இது ரெண்டுத்தையும் இணைக்கும் போது ஒரு கோடு உருவாகுதா, ஒரு லைன். இதோட தொலைவு எவ்வளோ, டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு கேட்குறாங்கன்னா அப்போ இந்த ஃபார்முலா யூஸ் ஆகும். அது நம்ம எப்படி எடுத்துக்குவோம்னா, ஃபர்ஸ்ட்ல உள்ளதை x1, y1 எடுத்துக்கணும். செகண்ட்ல உள்ளதை x2, y2 அப்படின்னு எடுத்துப்போம். ஃபார்முலால எப்படி சப்ஸ்டியூட் பண்ணணும் அப்படின்னா, இங்க இருக்கு பாருங்க. டிஸ்டன்ஸ் தொலைவு அப்படின்றது d = √of x2 minus x1 the whole square plus y2 minus y1 the whole square. இது அப்படியே நோட் பண்ணிக்கோங்க. இது தொலைவு ஃபார்முலா, டிஸ்டன்ஸ் ஃபார்முலா போட்டு எழுதிக்கோங்க.
உங்களுக்கு ஞாபகம் இருக்கணும்னா இந்த மாதிரி புள்ளி வச்சு கூட நீங்க ஒரு கோடு போட்டு இது x1 இது y1 அப்படி கூட நீங்க எழுதி வச்சுக்கலாம். x2 y2 அப்படி கூட நோட் பண்ணிக்கலாம். ஏன்னா இதெல்லாம் நமக்கு 2 மார்க்ல அடிக்கடி கேட்பாங்க. அப்பா அதுல டயர்ல அந்த இது காணும் பாரு, டயர்ல கீழே குனிஞ்சு பாரு. அக்கா நீங்க அண்டர்லைன் பண்ணிருக்க அந்த ரூட்ல இருக்கிறது மட்டுமாக்கா? ஆமாம்மா, டி ஈக்குவல்ட்டுன்னு போட்டு இதை அப்படியே எழுதிக்கங்க. எங்கன்னு தெரியல. சரி, நோட் பண்ணிக்கிட்டீங்களா? ஓகே. அடுத்து பார்க்க போறது நடுப்புள்ளி. இதை அடிக்கடி யூஸ் பண்ணுவோமா, மிட் பாயிண்ட் அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்லுவோம். நடுப்புள்ளி அப்படின்னு 2 புள்ளிகள் இருக்கு அப்படின்னா, 2 பாயிண்ட்ஸ் இருக்குன்னா அதோட சென்டர் மிடில் அதை கண்டுபிடிக்கிறது தான் மிட் பாயிண்ட், நடுப்புள்ளி அப்படின்னு சொல்லுவோம். நடுப்புள்ளி கண்டுபிடிக்கிற ஃபார்முலா என்னன்னா, இப்போ இதை ஃபர்ஸ்ட்ல உள்ளது எப்பவுமே நான் எப்படி இருக்கும்னு சொன்னேன், x1, y1 இருக்கும். இது x2, y2 இருக்குமா. இதை நம்ம இந்த ஃபர்ஸ்ட் டேர்மையும் ஆட் பண்ணி டிவைட் பை 2, செகண்ட் டேர்மையும் கூட்டி டிவைட் பை 2 அப்படி போட்டா அதுதான் நடுப்புள்ளி, மிட் பாயிண்ட். x1 plus x2 divided by 2, y1 plus y2 divided by 2. இதான் ஃபார்முலா. நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, அடுத்து பார்க்கறது இன்டர்னல் டிவிஷன். இன்டர்னல் டிவிஷன் சொல்லுவோம். தமிழ்ல வந்து உட்புறமாக பிரிக்கும் புள்ளி. அதாவது ஒரு லைன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், 2 பாயிண்ட் இருக்கும். அந்த 2 பாயிண்ட்டுக்கும் உட்புறமா பிரிக்கிற மாதிரி வரும். உட்புறமா பிரிக்கிறது, வெளிப்புறமா பிரிக்கிறது அப்படின்னு 2 படிப்போம். அது வந்து உங்களுக்கு சம் போடும்போது புரியும். ஓகேவா. அதாவது 2 பாயிண்ட் இருக்கும், அதை உட்புறமா இந்த 2 பாயிண்ட்ஸ்க்கு நடுவுல பிரிக்கும். அப்ப உட்புறமா, இன்சைடு. அப்ப இன்டர்னலா பிரிக்குது அப்படின்னு அர்த்தம். ஓகேவா. இன்டர்னலா டிவைட் பண்ணுச்சு அப்படின்னா அதுக்கு ஃபார்முலா எப்படி எழுதணும்னா, m x2 plus n x1 divided by m plus n, m y2 plus n y1 divided by m plus n. இதை நீங்க எப்படி ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம்னா, mn divided by mn, இங்கேயும் mn mn இதே மாதிரி தான் எழுதுவீங்க. இன்டர்னல் அதாவது உட்புறமாகனா எல்லாமே பிளஸ்ல எழுதணும். ஓகேவா. எல்லாமே பிளஸ் பண்ணிக்கணும். இங்க வந்து நம்ம இந்த x2 x1 இங்க y2 y1 அப்படின்னு எழுதிக்கணும். ஓகேவா. அதாவது mx2 nx1 அப்படி வரும். ஓகேவா. நீங்க அதை ஈஸியா எழுதுறதுக்கு இந்த மாதிரி நீங்க எழுதிக்கலாம், ஞாபகம் வச்சுக்கலாம். இதுவே வெளிப்புறமாக பிரிக்குது அப்படின்னா, இப்போ 2 பாயிண்ட் இருக்குன்னா இந்த பாயிண்ட்ல பிரிக்காம வெளி சைடு, ஓகேவா, எக்ஸ்டர்னலா, இன்டர்னலா இல்லாம எக்ஸ்டர்னலா வெளியில போய் பிரிக்கும். அப்படி இருந்ததுன்னா மைனஸ்ல வரும். இதே ஃபார்முலா தான் மைனஸ்ல வரும். ஓகேவா. mn 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 அப்படின்னு எழுதிக்கோங்க. இங்க x2 x1 y2 y1 அப்படி எழுதிக்கணும். அங்க பிளஸ் இங்க மைனஸ். இந்த 2 ஃபார்முலாவை எழுதிக்கோங்க. டான்ல எல்லாரும் எழுதுறீங்களாமா? ஏதாவது எழுதுங்க, நோட் பண்ணுங்க ஃபார்முலாஸ்லாம். ஓகேமா, ஓகே.
நோட் பண்ணியாச்சா? ஓகே ஓகேம்மா. அடுத்து நடுக்கோட்டு மையம். ஓகேம்மா ஓகே ஓகேம்மா வெரி குட். பரவாயில்ல, எல்லாருமே ரெஸ்பாண்ட் பண்றீங்க. ஓகே தேங்க்யூ. இங்கிலீஷ்ல வந்து சென்ட்ராய்டு அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது நடுக்கோட்டு மையம். இப்போ இந்த மாதிரி நம்ம இது பார்த்துருக்கோம், இந்த மாதிரி ஒரு டயக்ராம் பார்த்தோம் 4th சாப்டர்ல. ஞாபகம் இருக்கா? எந்த தியரம் சொல்லுங்க பார்ப்போம் இது மாதிரி வந்தா. வெரி குட் வெரி குட். பேசிக் ப்ரொபோர்ஷனாலிட்டி தியரமா? அது வந்து எப்படி இருக்கும்? சீவாஸ் தியரம். இப்படி இருந்தா அது சீவாஸ் தியரம். வெரி குட் வெரி குட் வெரி குட் வெரி குட் வெரி குட் வெரி குட். கரெக்ட் கரெக்ட் வெரி குட் சூப்பர். அதேதான். அதேதான். இந்த மாதிரி பார்த்தோம். இங்க என்ன கேக்குறாங்கன்னா, இதோட இந்த சென்டர் பாயிண்ட கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா இது. இதோட நடுப்புள்ளியை கண்டுபிடிக்கிற ஃபார்முலா. இந்த x1 x2 x3 y1 y2 y3. ஏன்னா இதுல 3 பாயிண்ட்ஸ் இருக்கா? இதுல உள்ள x1 x2 x3 இந்த மூணுத்தையும் ஆட் பண்ணி டிவைட் பை 3. அதே மாதிரி y1 y2 y3 டிவைட் பை 3. இதுதான் சென்ட்ராய்டுக்கான ஃபார்முலா. தமிழ்ல வந்து நடுக்கோட்டு மையம், முக்கோணத்தோட நடுக்கோட்டு மையம். ரெண்டுமே அப்படி நோட் பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான் இதுல ஃபார்முலாஸ் இப்போதைக்கு இருக்கு. இன்னும் 2 ஃபார்முலா, இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா இருக்கு. அதை நான் உங்களுக்கு சம் சொல்லி கொடுக்கும்போது சொல்லி கொடுக்குறேன். இப்போதைக்கு இதை நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் போமா? நோட் பண்ணியாச்சா? ஓகே ஓகேம்மா ஓகே. நீங்க இந்த சாப்டரை பொறுத்த வரைக்கும் 5th சாப்டரை பொறுத்த வரைக்கும் கம்பல்சரி வரக்கூடிய ஒரு கொஸ்டின் அப்படின்னா நாற்கரத்தின் பரப்பு, குவாடலிட்ரல், அதோட ஏரியா ஆஃப் தி குவாடலிட்ரல், அதாவது நாற்கரத்தின் பரப்பளவு, அந்த சம் கம்பல்சரி வரும். இந்த முக்கோணத்தின் பரப்பு அப்படின்னா 3 புள்ளி வச்சு கேட்பாங்கம்மா. 3 பாயிண்ட்ஸ் இருக்கும். நாற்கரம்னா 4 புள்ளி இருக்குமா? 4 புள்ளி வச்சு கேட்குற சம்ம தான் உங்களுக்கு 5 மார்க்ல கேட்பாங்க. இது மாதிரி 3 புள்ளி வச்சு கொடுத்தாங்கன்னா உங்களுக்கு 2 மார்க்ல வரும். ரெண்டுமே ஒரே மாடல் தான். அது எப்படி போடுறதுன்னு இப்போ ஃபர்ஸ்ட் பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் அந்த சம்மை நீங்க தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா கம்பல்சரி 5th சாப்டர்லேருந்து கேட்குற ஒரு சம் அப்படின்னா அந்த சம்மு. அதை எல்லாருமே நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், 5 மார்க். சரி, இப்போ இதுதான் அதுக்கான ஃபார்முலா. ஏபிசின்ற ஒரு முக்கோணம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதோட பரப்பளவு, ட்ரையாங்கிளோட ஏரியா ஃபார்முலா இதுதான். அதை நீங்க வந்து எப்படி எழுதுவீங்கன்னா, அது உங்களுக்கு ஈஸியா எப்படி எழுதலாம் அப்படின்னு நான் சொல்லித்தரேன். இந்த மாதிரி நீங்க எழுதிக்கிறது பெஸ்ட். ஓகேவா? இதை எப்படி ஈஸியா எழுதுறது அப்படின்றத இப்ப நான் சொல்லி கொடுக்குறேன். சரி, ஒரு முக்கோணம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஏபிசின்னு வச்சுக்கோங்க. அதுல என்னென்ன பாயிண்ட்ஸ் இருக்கும்? x1 y1 x2 y2. ஏன்னா 3 புள்ளி இருக்கும்ல, முக்கோணத்துல 3 புள்ளி இருக்கும். அப்போ நெக்ஸ்ட் x3 y3 அப்படின்னு 3 பாயிண்ட்ஸ் இருக்கும். இதோட ஏரியா ஃபார்முலா அப்படின்னா ஏரியா ஆஃப் தி ஏபிசி ட்ரையாங்கிள், முக்கோணத்தின் பரப்பளவு அப்படின்னு போட்டுக்கோங்க. எப்பவுமே முதல்ல ஆஃப் 1/2ன்னு போடணும். ஓகேவா? எழுதும் போது ஃபர்ஸ்ட்ல உள்ளதெல்லாம் மேல எழுதிக்கோங்க. x1 x2 x3. ஃபைனலா ஃபர்ஸ்ட்ல எழுதினதே லாஸ்ட்ல எழுதிக்கணும். கீழே y1 y2 y3. ஃபர்ஸ்ட்ல எழுதின y1 திருப்பி இங்க எழுதிக்கணும். ஓகேவா? இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். நெக்ஸ்ட் இதே மாதிரி தான் உங்களுக்கு புள்ளிகளும் இருக்குமா, அந்த புள்ளிகளையும் ஃபர்ஸ்ட்ல உள்ளதெல்லாம் மேல ஃபர்ஸ்டா எழுதணும். செகண்ட் இருக்கிறது எல்லாத்தையும் கீழே இது மாதிரி எழுதணும். அப்படி இல்லைன்னா புள்ளி எடுத்துக்கிட்டு மேல ஒண்ணு கீழே ஒண்ணு, ரெண்டாவது புள்ளி எடுத்துக்கிட்டு x2 y2, மூணாவது புள்ளி x3 y3, இந்த மாதிரி எழுதிட்டீங்கனாலும் ஈஸியா இருக்கும். திருப்பி ஃபர்ஸ்ட் புள்ளியே திருப்பி எழுதணும். இந்த மாதிரி நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா? இப்போ ஃபார்முலா எழுதும் போது நம்ம என்ன பண்ணுவோம்னா 1/2 இந்த பிராக்கெட் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி கிராஸா நம்ம மல்டிபிள் பண்ணி எழுதுறோம். ஃபர்ஸ்ட் கூட இந்த செகண்ட் அப்படின்னா x1 கூட y2 பிளஸ் போடுங்க. அதுக்கு அடுத்து x2 கூட y3
நெக்ஸ்ட் x3 கூட y1 இது மாதிரி எழுதணும். இதை தனி பிராக்கெட் போட்டுக்கோங்க. இப்போ மைனஸ் போட்டுடணும். ஏன்னா இப்போ கீழே உள்ளது ரிவர்ஸ்ல எடுக்க போறோம், கீழே இருந்து மேல. அது தனி பிராக்கெட்ல y1 x2 பிளஸ் அடுத்து இது y2 x3 பிளஸ் y3 x1. இது தனி பிராக்கெட் போட்டு க்ளோஸ் பண்ணிட வேண்டியதான். இதுதான் ஃபார்முலா. இந்த மாதிரி நீங்க ஒரு சமுக்கும் ஃபார்முலா எழுதிட்டு அதுக்கப்புறமா இதே மாடல்ல உங்களுக்கு பாயிண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க, புள்ளிகள். அதை சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம சம் போடணும். ஃபர்ஸ்ட் இதை நோட் பண்ணிக்கோங்க. முக்கோணத்தின் பரப்பளவு 5th சாப்டர் டாபிக் எழுதியிருக்கணும். அதுல முக்கோணத்தின் பரப்பளவு, அதாவது ஏரியா ஆஃப் தி ட்ரையாங்கிள் ஃபார்முலா. 3 பாயிண்ட்ஸ் கொடுத்தாங்க, 3 புள்ளிகள் கொடுத்துட்டாங்க அப்படின்னா இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி தான் நீங்க சால்வ் பண்ண முடியும். நோட் பண்ணிக்கோங்க. நான் எப்படி இத ஃபார்முலா எழுதுனேன்னு புரியுதா எல்லாருக்கும்? புரியுதுக்கா. ஓகேமா புரியுதுக்கா. ஓகேமா ஓகே. காவியா லேட் ஆயிடுச்சாமா? ஆமாக்கா, ஹோம்வொர்க் பண்ணேன்க்கா. அதான்க்கா. சரி சரி ஓகே. கொஞ்சம் கரெக்டா 8 மணிக்கு வந்துருங்க. ஓகேக்கா. ஓகேமா ஓகே. நீங்க ஒரு ஸ்டோரி மிஸ் பண்ணிட்டீங்க. ஒரு பெரிய ஸ்டோரி சொன்னேன், போங்க நீங்க மிஸ் பண்ணிட்டீங்க. எப்படி நம்ம வந்து லைஃப்ல அச்சீவ் பண்றது அப்படின்னு, கல்வி எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டோரி சொன்னேன். அப்புறமா டைம் இருந்தா திருப்பி கேட்டு பாருங்க ரெக்கார்டட் கிளாஸ்ல. ஓகேம்மா சரி, எல்லாரும் இதை நோட் பண்ணிக்கோங்கம்மா. நான் அப்படியே சம் சொல்லித்தரேன், இது ரிலேட்டட் சம்ஸ். நோட் பண்ணிட்டீங்களாம்மா? ஓகே ஓகேம்மா. நான் அப்படியே சம். ஓகேம்மா ஓகே, வெரி குட். ஓகே ஓகே ஓகே, நான் அப்படியே இது ரிலேட்டடா ஒரு சம் சொல்லி கொடுக்குறேன். ஓகேம்மா ஓகே. நார்கரம் வந்து நான் அப்புறமா சொல்லித்தரேன், சரியா? ஃபர்ஸ்ட் இது நம்ம தெரிஞ்சுப்போம், அதுக்கு அடுத்து அந்த சம், அந்த ஃபார்முலாவும் அதோட சம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரி, கிளாக் எப்படி சுத்தும் தெரியுமா? கடிகாரம். இப்போ ஒரு கிளாக் இருக்குன்னா அது எப்படி சுத்தும், எந்த டைரக்ஷன்ல சுத்தும்? இந்த பக்கம் சுத்தும், கரெக்டா? இப்படிதான் நமக்கு மூவ் ஆயிட்டு வரும். அது வந்து கடிகார திசைன்னு சொல்லுவாங்க, கிளாக் வைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு நம்ம ஆப்போசிட்டா இந்த பக்கம் நம்ம போனுச்சு அப்படின்னா ஆன்டி கிளாக் வைஸ், அதாவது கடிகார திசைக்கு எதிர் திசை அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நமக்கு இந்த மாதிரி ஒரு சம் கொடுத்துட்டாங்க, ஒரு 3 பாயிண்ட் கொடுத்து இத வந்து ஒரு முக்கோணத்தின் பரப்பளவு இதை வந்து கண்டுபிடிங்க அப்படின்னு கேக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. நம்ம இதை எப்படி சம் போடணும் அப்படின்னா, இதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு படம் வரையணும், டயக்ராம் வரையணும். உங்க எல்லாருக்குமே ஜாமெண்ட்ரி கிராஃப் வரைய தெரியுமா? ஓகே ஓகே. ஒரு கிராஃப்ல 4 பகுதி இருக்கு, ஓகேவா? 4 பார்ட் இருக்கு. இது ஃபர்ஸ்ட் பார்ட், இது செகண்ட், இது வந்து குவார்ட்டர்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் குவார்ட்டர், செகண்ட் குவார்ட்டர், தேர்ட் குவார்ட்டர், ஃபோர்த் குவார்ட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஃபர்ஸ்ட், இது செகண்ட், இது தேர்ட், இது ஃபோர்த். ஓகேவா? முதல் பகுதி, இரண்டாம் பகுதி, மூன்றாம் பகுதி, நான்காம் பகுதி. எப்பவுமே இது எக்ஸ்ன்னு இருக்கும், இது எக்ஸ் டேஷ், இது ஒய், இது ஒய் டேஷ்னு இருக்குமா? இங்க எப்பவுமே பாசிட்டிவ், எல்லாமே பிளஸ்ல இருக்கும், இதுல எல்லாமே மைனஸ்ல இருக்கும். மேல உள்ளது இதுல எல்லாமே பிளஸ்ல இருக்கும், இதுல எல்லாமே மைனஸ்ல வரும். இப்போ 0, வெரி குட். சென்டர்ல 0 இருக்கும், வெரி குட். சரி, இப்போ இங்க ஏதாவது ஒரு நம்பர் நம்ம எழுதுறோம்னு வச்சுக்கோங்க, அது எப்பவுமே எப்படி இருக்கும் அப்படின்னா பாசிட்டிவ் பாசிட்டிவ், ரெண்டுமே பிளஸ்ல இருக்கும். வெரி குட். செகண்ட், இதுல எல்லாம் எப்படி இருக்கும்?
ஒன்னு பாசிட்டிவா இருக்கும், ஒன்னு நெகட்டிவா இருக்கும். ஃபர்ஸ்ட்ல உள்ளது எப்பவுமே எப்படி இருக்கும்? நெகட்டிவா இருக்கும். செகண்ட்ல உள்ளதான் பாசிட்டிவா இருக்கும். ஏன் அப்படின்னா எப்பவுமே எக்ஸ் கமா ஒய்ன்னு தானே நம்ம எழுதுவோம். அப்ப எக்ஸ் இதுல எப்படி இருக்கும்? மைனஸ்ல இருக்கும். அப்ப மைனஸ் கமா பிளஸ். இதுல எல்லாம் எப்படி இருக்கும்? ரெண்டுமே இதுல மைனஸ்ல தானே இருக்கும். ரெண்டுமே மைனஸ். மேலேயும் மைனஸ், இதுலயும் மைனஸ். ரெண்டுமே மைனஸ்ல இருக்கும். இதுல எப்படி இருக்கும்? பிளஸ் கமா மைனஸ்னு இருக்கும். ஃபர்ஸ்ட் எக்ஸ் அடுத்துதான ஒய். எக்ஸ் இதுல எப்படி வரும்? பிளஸ்ல வரும். ஒய் எப்படி வரும்னா மைனஸ்ல வரும். அப்போ நீங்க இதை வந்து ஞாபகம் வச்சுக்கணும். சரியா? இப்ப நான் ஏன் இதெல்லாம் சொல்லி தரேன்னா இதை வச்சு நம்ம டயக்ராம் போட போறோம். டயக்ராம் வரைஞ்சிட்டு தான் சம் போடுற மாதிரி இருக்கும். அதனால உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். சரி, இதே மாதிரிதான் நம்ம புள்ளி குறிப்போம். குறிச்சிட்டு எங்க இருந்து நம்ம முக்கோணத்தை எடுக்கணும் அப்படின்னா இங்க பாருங்க. இப்ப முக்கோணம் வந்து இது வந்து ஏ, இது வந்து இப்போ இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. முக்கோணம் ஏதோ இப்படி இருக்குன்னா இங்க உள்ளதுதான் ஏ, இதுதான் பி, அடுத்து இங்க எதுவுமே இல்லை, இங்க இருக்கிறதா சி. இப்படிதான் நம்ம எடுக்கணும். ஏன்னா கடிகார திசைக்கு எதிர் திசை, ஆன்டி கிளாக் வைஸ்ல தான் நம்ம பார்க்கணும். இங்க இருந்து நம்ம பார்க்கணும். இப்போ ஒரு இங்க இருந்து பார்க்கணுமா, இங்க ஏதாவது இருந்ததுன்னா அதுதான் ஏ, அதுக்கு அடுத்தது அப்படியே இங்க வரணும். இங்க ஏதாவது இருந்தா அதுதான் பி, இங்கே பார்க்கணும். இங்க ஏதாவது இருந்தா அதுதான் சி. இங்க எதுவுமே இல்ல, இங்க போயிடுச்சுன்னா இதுதான் சி. இல்ல இங்க எதுவுமே இல்ல, முக்கோணம் வந்து இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்படி இருக்கு அப்படின்னா இது ஏ, இங்க உள்ளது பி, அடுத்து இங்க உள்ளது சி. இப்படி நம்ம புள்ளிகளை எடுத்துக்கணும். ஓகேவா? நான் என்ன சொல்ல வரேன்றது புரியுதா? நம்ம சம் போடும்போது உங்களுக்கு நல்லா புரியும். இங்க பாருங்க. ஏன் அப்படின்னா எப்பவுமே முக்கோணத்துல 3 புள்ளிகள் இருக்கும். அவங்களே ஏபிசி அப்படின்னு கொடுத்துட்டா நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. அவங்க கொடுத்த ஆர்டர்ல அப்படியே நம்ம எடுத்துக்க வேண்டியதான். இல்ல அவங்க ஏபிசின்னு கொடுக்கல அப்படின்னா நீங்க படம் வரையணும். படம் வரைஞ்சிட்டு உங்களுக்கு எப்படி படம் வந்திருக்கோ ஃபர்ஸ்ட் இந்த பாத்தை பார்க்கணும். இதுல இருக்கிறது ஏ, அடுத்து இந்த பக்கத்தை பார்க்கணும். இதுல ஏதாவது இருந்தா அது செகண்ட், ஏக்கு அடுத்து பி, அடுத்து இந்த பகுதி பார்க்கணும். இங்க எதுவுமே இல்ல, அப்ப அந்த பகுதியை விட்டுட்டு அடுத்துக்கு பார்க்கணும். இங்க ஏதாவது இருந்தா அடுத்து சி. இப்படி வச்சுக்கணும். ஓகேவா? இல்ல உங்களுக்கு வந்து முக்கோணம் வந்து இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் பாக்குறது இந்த பகுதியை தானே பாப்பீங்க. செகண்ட் பார்ட் தான் ஃபர்ஸ்ட் பார்க்கணும். இது இரண்டாம் கால் பகுதி தான் ஃபர்ஸ்ட் பாப்பீங்க. இங்க இருக்கிறது ஏ, இங்க ஏதாவது இருக்கான்னு பாக்குறீங்க, எதுவுமே இல்ல, அப்ப இங்கதான் அடுத்து இருக்கு. அப்ப இது பி, இது சி. இந்த மாதிரிதான் நீங்க ஆர்டரா எடுத்துக்கணும். ஆர்டரா ஏபிசி எடுத்துக்கிட்டு அதுக்கு அப்புறம் தான் அந்த ஆஃப், அதுக்கப்புறமா பாயிண்ட்ஸ் எழுதுவீங்களா, x1 x2 y1 y2 அந்த மாதிரி எழுதுவீங்களா, அது மாதிரி எழுதணும். புரியுதா நான் எதுக்காக இதை சொல்லி கொடுத்தேன்னு? ஓகே. தாரகா இருக்கீங்களா? ஓகே. நீங்க ஏதாவது மைக் அன்மியூட் பண்ணலன்னா அப்புறம் நானே அன்மியூட் பண்ணி விட்டுருவோம், பாத்துக்கோங்க. சரி, இப்ப இந்த சம் போடுவோமா? அவங்க கொடுத்துருக்கிறது தான் ஆர்டர் கிடையாது. ஏன்னா அதுல ஏபிசின்னா அவங்க கொடுக்கல. ஏபிசியோ இல்ல பிக்யூஆரோ ஏதோ கொடுக்கணும், ஆனா அவங்க கொடுக்கல. அப்ப கொடுக்கலன்னா நம்ம தான் கண்டுபிடிக்கணும். இப்ப இந்த சம்ம நம்ம கண்டுபிடிப்போம். சரி, அங்க உள்ள நம்பர் சொல்லுங்கம்மா. சொல்லுங்க. ஓகே. 5, ஓகே. வெரி குட், வெரி குட். சரி, இதான டயக்ராம். இப்படிதான் இருக்கும். ஃபர்ஸ்ட் புள்ளி என்ன இருக்கு? -3,5. மைனஸ் எங்க வரும்? எக்ஸ்ல இந்த சைடு, இதுல 5. அப்ப இங்கதான் ஏதோ இந்த பார்ட்ல தான் வரப்போகுது. நான் சும்மா இங்க வச்சுக்கிறேன். -3,5. ஓகே. நெக்ஸ்ட் 5,6 இருக்கு. ரெண்டுமே பிளஸ் பிளஸ்ல இருக்கு. எக்ஸ்ல பிளஸ்னா இந்த பக்கம் வரும். இது எக்ஸ், எக்ஸ் டேஷ் சும்மா கூட எழுதி வச்சுக்கோங்க. இது ஒய், ஒய் டேஷ் உங்களுக்கு தெரியும்ல, அதுக்காக. இங்கே ரெண்டுமே பாசிட்டிவ் அப்படின்னா இதுவும் பிளஸ் இதுவும் பிளஸ், இங்கதான் இது வரும். ஓகே. 5,6. ஓகே. நெக்ஸ்ட் 5,-2. 5ன்றது பாசிட்டிவ், மைனஸ் இங்க வரப்போகுது. ஓகே. ஓகேவா? இது அப்படியே ஜாயின் பண்ணா நமக்கு ஒரு முக்கோணம் வரும். இதுல நேர் நேரா அப்படியே இழுத்துக்கங்க. இப்போ இதுல எது ஏ? இதுதான் ஏ. வெரி குட். ஏன்னா இங்க இருந்துதான் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். இது பி, அடுத்து இதுதான் சி. வெரி குட். அப்ப நீங்க எழுதிக்கோங்க. ஏன்றது -3,5, பி வந்து 5, -2,
அடுத்து சின்றது 5,6 இதை எழுதிக்கணும். ஓகேவா? இதுக்கு அப்புறம் தான் நீங்க அந்த ஃபார்முலாவை எழுதணும். ட்ரையாங்கிள் முக்கோணம் ஏபிசி அதுல வந்து அந்த ஃபார்முலாவை எழுதணும். ஓகேவா? மறந்துடாதீங்க, ஃபார்முலா எழுதி தான் நீங்க சம் போடணும். பார்த்தோம்ல, இந்த ஃபார்முலாவை நீங்க எழுதி தான் சம் போடணும். ஓகேவா? நான் ஆனா இப்போ டைரக்டா நம்பர்ஸ் வச்சு போட போறேன். நீங்க ஆனா ஃபார்முலா எழுதிக்கங்க. இப்ப நான் நம்பர் வச்சு டைரக்டா எழுத போறேன். -3 5, அடுத்து 5 -2, அடுத்து இந்த பார்ட் 5 6, அடுத்து ஃபர்ஸ்ட் எழுதுனதே லாஸ்ட்ல எழுதிக்கணும். நான் எழுதிக்கிறேன். ஓகே. இப்போ நம்ம மல்டிபிள் பண்ணுவோமா, பெருக்குவோமா? என்ன பண்ணுவோம்? முக்கோணம் ஏபிசி இங்க அதேதான் இருக்கு. ஓகே, 1/2. இப்போ இதை எப்படி கிராஸ்ல மல்டிபிள் பண்ணணும். -3, -2 பெருக்குனா 6 +6. வெரி குட். 5 × 6 30. 30. வெரி குட். 5 × 5 25. வெரி குட். நெக்ஸ்ட் இங்க மைனஸ் போட்டுக்கணும். மறந்துடாதீங்க, மைனஸ் தான் போடணும். அடுத்து ரிவர்ஸ்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட். வெரி குட். நெக்ஸ்ட். வெரி குட். வெரி குட். வெரி குட். வெரி குட். இப்போ அப்படியே 1/2 இருக்கட்டும். இதெல்லாம் அப்படியே நம்ம பிளஸ்ல தான் இருக்கு, அப்படியே ஆட் பண்ணிக்கோமா. கூட்டுங்க. 36 + 25 எவ்வளோ? எவ்வளோமா? 61. ஓகே. இங்க மைனஸ் இருக்கு, நான் இங்க மைனஸே வச்சுக்கிறேன். பிராக்கெட்ல வந்து இது பிளஸ்ல இருக்கு, இது ரெண்டும் மைனஸ்ல இருக்கு. பிளஸ்ல உள்ள டேம் அப்படியே எழுதிக்கிறேன். மைனஸ்ல இருக்கிற இது ரெண்டையும் தனியா கூட்டி எழுதிருவோமா. 28ன்னு எழுதிப்போம். இப்போ இதையும் சால்வ் பண்ணா -3 வரும். ம் 1/2 இது 61. இதை சால்வ் பண்ணா -3, அப்ப இது +3 ஆயிடும். அப்ப இதை சால்வ் பண்ணா 1/2 இதை ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா 64. அது நான் மல்டிபிள்ல தான் இருக்கு, மல்டிபிள் எழுதிக்கிறேன். கேன்சல் பண்ணா 32. உங்களுக்கு எல்லாமே எதுல கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. சென்டிமீட்டரா மீட்டரா அந்த மாதிரி பாருங்க. இது எதுவுமே கொடுக்கல. சரி, ஓகே. அப்படின்னா சதுர அலகுகள் அப்படின்னு எழுத வேண்டியதான். ஸ்கொயர் யூனிட்ஸ் அப்படின்னு எழுதணும். ஸ்கொயர் யூனிட்ஸ், ஸ்கொயர் யூனிட்ஸ் அதாவது சதுர அலகுகள் அப்படின்னு எழுதிக்க வேண்டியதான். அவ்வளவுதான். ஈஸியான ஒரு சம் தான் இது. உங்களுக்கு ஓகேன்னு பாருங்க. ஓகே ஓகே. இப்போ இந்த மாடல்ல இன்னொரு சம் பாப்போமா, இல்ல இதுல நான் ஹோம்வொர்க் கொடுத்துறவா? ஹோம்வொர்க் தரமா? கேளுங்கப்பா. இந்த கிராஃப்ல மட்டும் தான் ஆன்டி கிளாக் வைஸ்ல எடுக்கணுமா, இல்ல பாயிண்ட்ஸ் ஏபிசி கொடுத்தீங்கனாலே ஆன்டி கிளாக் வைஸ்ல தான் எடுக்கணுமாங்க? இல்ல, எனக்கு என்ன கேக்குறீங்கன்னு புரியல. இந்த ஆன்டி கிளாக் வைஸ்ல எடுத்துறீங்களே ஆமா ஏபிசி, ஆமா, அது எப்பவுமே இப்படிதான் எடுக்கணுமா, இல்ல கிராஃப்ல கொடுத்தா மட்டும் தான் அப்படி எடுக்கணுமாங்க? இல்ல, கிராஃப்ல இதுல நமக்கு கொடுக்க மாட்டாங்க. இந்த மாதிரி சம்ம பொறுத்த வரைக்குமே நீங்க இது மாதிரி எடுத்துக்கிட்டு ஆன்டி கிளாக் வைஸ்ல எடுத்துக்க வேண்டியதான். உங்களுக்கு அவங்களே மென்ஷன் பண்ணி ஏபிசின்னு கொடுத்துட்டாங்கன்னா நீங்க அவங்க கொடுத்துருக்க ஆர்டர்லயே எடுத்துக்கோங்க. ஏபிசின்னு அவங்க கொடுக்கல அப்படின்னா நீங்களா வரைஞ்சு இந்த மாதிரி எடுத்துக்கணும். ஓகேவா? இதேதான் அந்த நார்கரம் 4 பாயிண்ட்ஸ் வந்தாலுமே இதே கான்செப்ட் தான். 3 பாயிண்ட்ஸ்னாலும் இதே கான்செப்ட் தான். சரி, இப்போ எக்ஸசைஸ்க்கு வாங்க. எது எது இந்த மாடல்ல இருக்கு? ஃபர்ஸ்ட் 2 சம் இருக்கு, போடுறீங்களா? ஓகே ஓகே. வேறெல்லாம் வந்து நம்ம கொஞ்சம் பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும். சரி, இப்போ அதே மாதிரி இப்போ இதுல இன்னொரு மாடல் இருக்கு, அது பார்ப்போம். சரி, கொலினியர் அதாவது ஒரே நேர்கோட்டில் அமையும் அப்படின்னு ப்ரூஃப் பண்ணுங்க அப்படின்னு கேட்பாங்க. இதே மாதிரி 3 பாயிண்ட்ஸ் கொடுத்துட்டு இது கொலினியரா, இது வந்து ஒரு கோட்டில் அமைந்தவையா அப்படின்னு செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு என்ன கான்செப்ட்னா, இப்ப நம்ம பார்த்தோம்ல அதே சம் தான். ஓகேவா? இதை சால்வ் பண்ணும்போது நமக்கு ஆன்சர் 0ன்னு வந்ததுன்னா அது கொலினியர், ஒரே நேர்கோட்டில் அமையும் அப்படின்னு நம்மளால எழுத முடியும். ஆன்சர் 0 இல்லை அப்படின்னா அது கொலினியர் கிடையாது, ஒரே நேர்கோட்டில் அமையாது அப்படின்னு எழுத வேண்டியதான். அப்போ அதுக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னா, இந்த ஃபர்ஸ்ட் நம்ம எழுதணும்ல இதே தான். இது ஈக்குவல் டு 0ன்னு வந்ததுன்னா அது கொலினியர்.
ஒரே நேர்கோட்டில் அமையும் அப்படின்னு எழுதலாம். ஓகேவா? அப்ப நீங்க நோட் பண்ணுங்க. இதை எழுதி ஈக்குவல் டு 0ன்னு போட்டு கொலினியர், அதாவது ஒரே நேர்கோட்டில் அமைவதற்கான சமன்பாடு அப்படின்னு இதை நோட் பண்ணுங்க. நோட் பண்ணிட்டீங்களா? ஓகே 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 வெரி குட். சரி, இப்போ இந்த எக்ஸாம்பிள் சம் என்னமா இந்த ஃபார்முலாக்கு ஒரு சென்டென்ஸ் சொன்னீங்கல, அது மட்டும் சொல்றீங்க. ஒரே நேர்கோட்டில் அமையும் சொன்னனே அதுவா? இங்கிலீஷ்ல கொலினியர்னு சொன்னனே அதுவா? கொலினியர் வந்து இங்கிலீஷ் மீடியத்துக்கு தான் அப்படி கேட்பாங்க. நம்ம சும்மா தெரிஞ்சு வச்சுக்கலாம். ஓகேவா? இது வந்து ஒரே நேர்கோட்டில் அமையுமா அப்படின்னு கேட்பாங்க. இந்த புள்ளிகள் வந்து ஒரே நேர்கோட்டில் அமையுமா அப்படின்னு கேட்டா நமக்கு இதுதான் ஃபார்முலா. ஓகேவா? ஓகேமா. சரி, ஒரு முக்கோணத்துல இருக்கிறதே 3 புள்ளி தான். அது ஒரே நேர்கோட்டில் அமைஞ்சிருச்சுன்னா அது முக்கோணமா அமைக்க முடியுமா? ஒரு ட்ரையாங்கிள ஃபார்ம் பண்ணுமா? ஆனா அதுக்கு ஒரு சயின்டிஸ்ட் ஒண்ணு கண்டுபிடிச்சாரு, ஒரு தியரம். அது என்ன தியரம் ஞாபகம் இருக்கா? வெரி குட் வெரி குட், சூப்பர், பரவாயில்ல, ஞாபகம் வச்சிருக்கீங்க. அப்ப அந்த நான் சொன்ன கதை ஞாபகம் இருக்குல்ல? அந்த முக்கோணத்துல உள்ள 3 புள்ளியிலையும் அவர் வந்து என்ன பண்ண நினைச்சாரு, ஒரே கோட்ல அமைக்கணும்னு நினைச்சு அவரா ஒண்ணு கண்டுபிடிச்சார்ல, அது மெனிலாஸ் தியரம். வெரி குட், பரவாயில்ல, ஞாபகம் வச்சிருக்கீங்க. சரி, இப்போ நம்ம வந்து ஒரே நேர்கோட்டில் அமையுமான்னு செக் பண்ணா, இப்ப பாருங்களேன், இவங்களே PQR கொடுத்துட்டாங்க. அப்ப நம்ம எதுவுமே செக் பண்ண வேணாம். அப்ப அவங்க என்ன கொடுத்துருக்காங்களோ இந்த ஃபார்முலால டைரக்டா நம்ம சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதான். போடலாமா? இது சால்வ் பண்ணி நமக்கு 0ன்னு ஆன்சர் வந்ததுன்னா அது கொலினியர், அதாவது ஒரே நேர்கோட்டில் அமையும்னு எழுதலாம். இல்லைன்னா கிடையாது. செக் பண்ணுவோமா? அங்க இருக்கிற 3 பாயிண்ட் சொல்லுங்க. -1,5 -1.5 வரும்க்கா. 1.5 அடுத்து -1.5 3 கமா போட்டு அது வந்து b. அடுத்து q வந்து 6, -2 r வந்து -3, 4. ஓகே, வெரி குட். அப்ப நம்ம PQR அவங்க டைரக்டா கொடுத்துட்டாங்க. அப்ப நம்ம எதுவுமே செக் பண்ண வேணாம். டைரக்டா அந்த ஃபார்முலால ட்ரையாங்கிள் முக்கோணத்தின் பரப்பளவு ஃபார்முலால நம்ம சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதான். -1,5 3, அது மாதிரி 6 -2 -3 4. ஃபர்ஸ்ட்ல எழுதுனதே திருப்பி லாஸ்ட்லயும் எழுதணும். ஓகே, அப்படியே நம்ம கிராஸ் மல்டிபிள் பண்ணுவோமா? மல்டிபிள் பண்ணி சொல்லுங்க. மைனஸ் மைனஸ் பிளஸ் ஆயிரும். 1.5 கூட 2 மல்டிபிள் பண்ணீங்கன்னா எவ்வளவுமா? 3 வரும்னு நினைக்கிறேன். கரெக்டா? ஓகே, 30ன்னு வரும். லாஸ்ட்ல இருந்து 1 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வச்சீங்கன்னா 3ன்னு கிடைக்கும் ஆன்சர். 6 கூட 4 பெருக்குனா ஓகே, -3 × 3 -9. வெரி குட் வெரி குட். இப்போ மைனஸ் போடணும். இங்க இருந்து ரிவர்ஸ்ல எழுதணும். சொல்லுங்க. நெக்ஸ்ட் +6. வெரி குட். நெக்ஸ்ட் -6. ஓகே ஓகே, 1/2. நெக்ஸ்ட் இது ஆட் பண்ணிடுவோமா? பிளஸ் ரெண்டுத்தையும் ஒண்ணா கூட்டிக்குவோம், மைனஸ்லாம் தனியா கூட்டிக்குவோம். இது ரெண்டும் கூட்டினோம்னா 27 -9. இந்த மைனஸ் அப்படியே இருக்கட்டும். இதுல -6 + 6 கூட கேன்சல் பண்ணிடலாம். அப்ப -18 வரும். இது சால்வ் பண்ணுவோமா? அப்போ 1/2. இங்க வந்து 27 9 போயிடுச்சுன்னா எவ்வளவுமா? 27 18. இது ஒரு -18.
-18 + 18 கேன்சல் ஆகி 0. 0 இன்ட்டு எனிதிங் 0 தான். அப்ப 0ன்னு ஆன்சர் வந்துருச்சு. அப்ப இது ஒரே நேர்கோட்டில் அமையுமா அமையாதா? கொலினியரா இல்லையா? வெரி குட். ஒரே நேர்கோட்டில் அமையும், அதாவது கொலினியர். வெரி குட். அவ்வளவுதான். இப்படிதான் நம்ம சம்ம சால்வ் பண்ணணும். இப்ப இதே மாடல்ல உங்களுக்கு எக்ஸசைஸ்ல இருக்கு, பயிற்சியில. அது பாருங்க. அந்த சம் போட முடியுமா பாருங்க. பயிற்சியில பாருங்கம்மா எந்த சம்னு. செகண்ட் இருக்கு. செகண்ட்ல 2 சம் இருக்கு. செகண்ட்ல செகண்ட் சம் போட தெரியுமா? இந்த சம் போட தெரிஞ்சா போடுங்க, இல்லனா விடுங்க, நாளைக்கு நான் சொல்லித்தரேன். மத்த சம்ம நீங்க போட்டுருங்க. ஓகேவா? எனக்கு எல்லாருமே சம் போட்டு அனுப்பணும். டைம் இல்லைன்னு சொல்லக்கூடாது. ஓகே? நான் பேசுறது கேக்குதா? நான் பேசுறது கேக்குதாமா? நான் பேசுறது கேக்குதா? ஓகே ஓகே ஓகே. சரிம்மா சரிம்மா. சரி, நான் கொடுத்துருக்க 3 சம், அந்த லாஸ்ட் சம்மும் தெரிஞ்சா போடுங்க. மொத்தம் 4 சம். இதுல இது தெரியலன்னா பரவாயில்ல, பேலன்ஸ் 3 சம் போட்டுருங்க. எல்லாருக்குமே கண்டிப்பா நேத்தி ஹரீஷோட அம்மா சொன்ன மாதிரி இது போடுறதுக்கு கண்டிப்பா ஒரு 5 to 10 மினிட்ஸ் தான் ஆகும். அதனால கிளாஸ் முடிச்ச உடனே டைம் இல்லைன்னு சொல்லாம போட்டு உடனே அனுப்பிடுங்க. ஏன்னா இன்னிலிருந்து நம்ம கண்டிப்பா மானிட்டர் பண்ணி உங்களுக்கு கேட்பேன் நானு. அதனால கொஞ்சம் நீங்க எல்லாமே கரெக்டா ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேவாமா? ஓகே. டான்ல என்ன பண்றீங்கன்னா, நீங்க சம் போட்டுட்டு உங்களுக்குள்ளே மாத்தி மாத்தி கரெக்ஷன் பண்ணணும். அடுத்த நாள் வரும்போது யார் போட்டீங்க போடலன்றதை என்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுங்க. ஓகேவா? சரி, ஓகேம்மா. ஓகே, நம்ம நாளைக்கு பார்ப்போம். தேங்க்யூ. பாய் பாய். குட் நைட்மா. தேங்க்யூம்மா. தேங்க்யூ. தேங்க்யூ. தேங்க்யூப்பா. தேங்க்யூ. தேங்க்யூம்மா. தேங்க்யூ. தேங்க்யூக்கா.